தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ் டைக்கர் 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறையா கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டெய்லி பேங்க் நிஃப்டிலேயே காட்டிக்கிட்டீங்க, நிஃப்டியில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம், நிஃப்டிலையும் வீடியோஸ் போட்டோம். நேற்று வீடியோஸில் நிஃப்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அடுத்தபடியாக என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, எங்களுக்கு கேஷ் மார்க்கெட்டில் காட்டுங்க, ஸ்டாக்ஸில் காட்டுங்க, கிரிப்டோ கரன்சியில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஃபீட்பேக் வந்திருக்கு. நீங்கள் எந்த ஸ்டாக்னாலும் எடுத்துக்கலாம். ரேண்டமாக உங்களுக்கு என்ன தேவையோ, பஜாஜ்னா பஜாஜ், டாட்டானா டாட்டா, டாட்டா ஸ்டீலு, இல்லை ரிலையன்ஸு, இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். டைம் ஃப்ரேம் முன்னொரு ஆள் கேட்டிருந்தார், 1 மினிட் டைம் ஃப்ரேம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி 5 லைன் ஃபார்ம் ஆகும். நல்ல கவனிங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு 5 லைன் ஃபார்ம் ஆகும். கீழே 2 லைனு, மேலே 2 லைனு, நடுவில் ஒரு லைனு. இந்த நடுவில் உள்ள ஒரு லைனு நீங்கள் நினைக்கலாம் அன்னையோட ஓப்பன் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி. நான் அதுவும் உங்களுக்கு காட்டிடலேன். இன்றைக்கி இதோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன, அதுக்கு அடுத்த கேண்டில் 10,815. ஆனால் எம்ஜிஆர் வேல்யூ என்ன இருப்பாருங்க, 10,789. அப்போ அந்த நடுவில் உள்ள பிளாக் லைனு எம்ஜிஆர் லைன் வந்து அன்னையோட ஓப்பன் ப்ரைஸு கிடையாது. இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வேறுபடும். இது நம்மளுடைய கால்குலேஷன் பேஸ் பண்ணி உள்ள ஒரு நம்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் இன்னையோட மார்க்கெட் என்ன இருக்குன்னு சொல்லி. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, நமக்கு 5 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தெரியும் எந்த இடத்துல வந்தால் பை, எந்த இடத்துல வந்தால் செல்லுன்னு சொல்லி தெரியும். எங்கே வந்தால் பை பண்ணணும், 10,706 வந்தால் பை பண்ணணும். அதோட ஸ்டாப் லாஸு 10,672. ஆனால் நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க தேவையில்லை. கேஷ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணி நீங்கள் திருப்பியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் இன்ட்ராடேலே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இந்த 10,700 10,672 கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ 35 பாயிண்ட்டு மினிமம் ஒரு நீங்கள் 100 ஷேர் எடுத்தால் கூட உங்களுக்கு 3,500 கிட்ட பாயிண்ட்ஸு சப்போஸ் லாஸ் வந்தால் உங்களுக்கு போயிடும், ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும். இது நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கோ அதிகம் பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே ஸ்டாப் லாஸில் சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். டைனி 2, டைனி 3 இப்படி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறதெல்லாம் அதிகம்தான், அதனால் நம்ம குறைச்சிக்கிட்டு டைனி 2லேயே நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு 10,706க்கு ஃபஸ்ட்டு வருதா இல்லை 10,872க்கு ஃபஸ்ட்டு போகுதான்னு பார்ப்போம். இப்போ கூடவே கேஷ் மார்க்கெட்டுங்கிறதுனால நம்ம செல்லை அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்லி பை வந்தால் பை, இல்லைன்னா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இப்போ 10,706 வந்தால் பை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஃபார் டெமோக்காக 10,872 தான் செல்லுன்னு நினச்சிப்போம். பாருங்கள், இப்போ நமக்கு பை வந்துருச்சு. நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அதை. இப்போ பையோட வேல்யூ என்ன, 10,706. ஆனால் லோ வந்தது 10,705. கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுடைய பை ஜோனை டச் பண்ணிடுச்சு. இப்போ இதை டச் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணணும், நேராக செட்டிங்ஸ்க்கு போகணும். பை ஆக்டிவேட்டட்னால செல்லை கேன்சல் பண்ணிடணும். பையோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணிக்கோங்க. கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக நமக்கு அந்த பை வேணும், செகண்ட் செல்லு வேணும். இப்போ நான் மார்க்கெட்டில் 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கேன். டைனி 2 ஸ்டாப் லாஸும் டைனி டார்கெட்டும் வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு பேர் 1:2 ரேஷியோ. நான் இன்னும் கொஞ்சம் இதை பெருசு பண்ணிக்கிறேன் கிளாரிட்டிக்காக. இந்த இடத்துல நீங்களே பாருங்கள், 10,705 லோ, நம்மளோட என்ட்ரி வந்து 10,706. இது எப்போ நமக்கு தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 10,739 கொடுத்துருச்சு.
சரி, அடுத்த டார்கெட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த டார்கெட்டு நமக்கு கிடச்சிருச்சு. குறைந்தபட்சம் ஒரு 100 ஷேர் எடுத்திருந்தால் கூட நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 70,000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த சார்ட்டு நான் இப்போ எடுத்தேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. 5 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்லாம் வச்சுட்டு அது பாட்டுக்கு மேலே போய்கிட்டு தான் இருக்குது. சரி, இது இந்த அளவுக்கு எப்படி சார் போகும்? நமக்கு முன்கூட்டியே தெரியாது இல்லையா? நம்ம இவ்வளோ டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்குற அந்த கேள்வி நமக்கு தெரியுது. நம்ம அதுக்காகவும் நம்ம இங்கே சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா டார்கெட்டுங்கிறது அடுத்தடுத்து எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெவல்ஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கரெக்டான முறையில் நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 7 டார்கெட் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. சரி, இது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த இடத்துல ட்ரெண்டு சிக்னல் கொடுத்துருக்கோம், இல்லைனா சூப்பர் ட்ரெண்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்டு, இது ட்ரெண்டு சிக்னல். இப்போ ட்ரெண்டு சிக்னலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்புறம் தான் ட்ரெண்டு மாறுது. சரிங்களா? ஆனால் நம்முடைய பை எம்எஸ்டி இண்டிகேட்டருங்கிறது எக்ஸ்ட்ரீம் லோ, அந்த இடத்துல என்ன தான் லோவோ அந்த லோவிலேயே நமக்கு இப்போ பை என்ட்ரியை காட்டிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக சூப்பர் ட்ரெண்ட் வச்சு காட்டுறேன். இந்த சூப்பர் ட்ரெண்ட்லேயும் உங்களுக்கு என்ன வேல்யூஸ் தேவையோ அந்த வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் நம்மளுடைய பை என்ட்ரி கிட்ட காட்டலை. எதுக்கிட்ட காட்டுது? நமக்கு 3 டார்கெட் முடிஞ்ச பிறகு தான் பையே காட்டுது சூப்பர் ட்ரெண்டு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல நம்ம செல் எடுத்துக்கிறோம். திருப்பி நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். எந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு கட் ஆகுதோ நம்ம அங்கே எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இதில் சில பேர் வேறு வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணுவீங்க. அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல சார், சூப்பர் ட்ரெண்ட்லாம் வேணாம், அதெல்லாம் லாகிங் இண்டிகேட்டரு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணணும். செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை கொண்டு போய் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சிடணும். இப்படி தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணணும். ஃபோர்த்து லாட்டை ஃபோர்த்து டார்கெட் புக் பண்ணணும். அடிக்கடி நம்ம ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு லாஸ் ரொம்ப வராது, ப்ராஃபிட்டு நல்ல தாராளமாக கிடைக்கும். இப்போ இந்த எம்எஸ்டி ட்ரெண்டு ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எப்போல்லாம் இந்த மார்க்கெட்டு இந்த எம்எஸ்டி ட்ரெண்டு ஜோனுக்கு மேலே இருக்குதோ, 3 லைனுக்கு மேலே இருக்குதோ, அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ணை மூடிக்கிட்டு பையிலேயே இருக்கலாம். பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ்லேயே நமக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு பையி. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், கீழே வாங்க. இதெல்லாம் 5 மினிட்ஸ் தான் காட்டியிருக்கேன், லாங்கர் டைம் ஃப்ரேம் கூட கிடையாது. நம்மளுக்கு இங்கே தான் மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டு அந்த க்ளோசிங்கோட ஹை மேலே போகும்போது நமக்கு பை ஆக்டிவேட் ஆகும். கிட்டத்தட்ட 9,800 நமக்கு பை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட இந்த ட்ரெண்டு ஜோனுக்கு கீழே மார்க்கெட்டு போகவே இல்லை. தெரியுதுங்களா? மார்க்கெட்டு போகவே இல்லை. இது வரைக்கும் போயிருக்கு 10,900, 9,800 10,900 கிட்ட 1,100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் வெறும் 100 ஷேரோ இல்லை 10 ஷேரோ வாங்கி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு மேலே கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படி தான் நம்மளுக்கு எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்ன எடுக்கலாம்? லுப்பின் எடுக்கலாம். லுப்பின் எடுத்து பாருங்கள் கேஷ் மார்க்கெட்டில். அதில் இன்றைக்கி என்ன இருக்குன்னு சொல்லி அது கூட பாருங்கள். நமக்கு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. பை ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருக்கு. நான் ரீசெட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ரீசெட்டில் இப்போ 2,200 ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஒரு 6 பாயிண்ட் வருதுங்களா? 6, ஆமாம், 9, 15, 6 பாயிண்ட்டு தான் ஸ்டாப் லாஸ் வருது. இப்போ நம்ம இந்த இடத்துல 6 பாயிண்டில் வச்சுனால ட்ரேட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ குறைந்தபட்சம் நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸாவது வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸை நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதோடைய பேட்டர்ன் பாருங்கள், பேரிஷ் R3C பேட்டர்னு, ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கேண்டல்.
அந்த லோ உடைக்கும்போது அந்த செகண்ட் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸில் செல் என்ட்ரி. கரெக்டாக அங்கேருந்து இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பியும் இந்த இடத்துல நமக்கு அக்யூரேட்டாக பை கிடச்சிருக்கு. லோ பாருங்கள் 2216.85. நம்மளுடைய என்ட்ரி வந்து 2216.91. இதை விட பர்ஃபெக்டான என்ட்ரி நமக்கு கிடைக்காது. அப்போ மேலேருந்து கீழே கிடச்சிருக்கு, கீழேருந்து மேலே கிடச்சிருக்கு. திருப்பியும் 2-3 டார்கெட் கொடுத்துட்டு இங்கே நிற்கிது. இப்போ ஓவராலாக லுப்பினோட ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம நேராக அந்த செட்டிங்ஸில் போகிறோம். இங்கே ட்ரெண்டு ஜோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதை நம்ம எனேபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓவராலாகவே இதோட ட்ரெண்டோட ஜோன் என்னென்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. கூடவே ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில் ஹையை உடைச்சிருக்கு. அதுலேருந்து நமக்கு பையில் தான் இருக்கணும். எவ்வளோ இருக்குது? 2100லேருந்து நமக்கு பை. இன்றைக்கி மார்க்கெட்டு 2256 பாயிண்ட்டு கிட்ட ப்ராஃபிட்டில் போயிருக்கு. இது வந்து 5 மினிட்ஸ், அதாவது இன்ட்ராடேலேயே சொல்கிறேன். நீங்கள் லாங் டைம் ஃப்ரம் 1 டே டைம் ஃப்ரம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் தேவையோ அப்படி எல்லா ஸ்டாக்குமே எடுத்துக்கங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன ஸ்டாக் பிடிச்சிருக்கோ, இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை ஃபாரின் மார்க்கெட்டு, எந்த மார்க்கெட்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ லூலு பார்க்கலாம். லூலு வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் என்ன பண்ணணும்? செட்டிங்ஸில் போகணும், ரெஜிஸ்டர் செட்டிங்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ டைம் ஃப்ரேம் தகுந்த மாதிரி, அதாவது இந்தியன் டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஃபாரின் டைம் ஃப்ரேம்னா அதுக்கும் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஈவினிங் மார்க்கெட்டில் வச்சு பார்க்கலாம். எந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எங்கேயுமே கிடைக்கல. அப்போ இந்த மார்க்கெட்டு டைம் வந்து வேறு, நம்ம நாட்டோட டைம் வேறு. ஒவ்வொன்றா வச்சு பார்த்தா நமக்கு என்ட்ரி எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ 100 மார்க்கெட்டில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ 258, சரியா? 258, 257, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஸ்டாப் லாஸு. நான் சொல்கிறது டாலர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வருது. இப்போ நமக்கு இந்த கேண்டில் தான் நம்மளுடைய என்ட்ரி கேண்டில். வெரி ஷார்ட் 3C கிடச்சிருக்கு. அப்போ இந்த லோ உடைக்கணும். அப்புறம் 3வது கேண்டில் வந்து செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு வரும்போது நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஸோ இப்படி எல்லா மார்க்கெட்லேயுமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இப்போ ஆல் கண்ட்ரிஸ்னு கேட்டிருக்கேன். நான் இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ இந்தியன் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஃபாரின் ஸ்டாக்ஸை நமக்கு ஒர்க் ஆகும், அதுலேயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. லூலு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை. அப்போ என்ன இருக்குது? ரிலையன்ஸ் இருக்குது, ஐசிஐசி இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பார்க்கலாம்? இன்ஃபோசிஸ் பார்க்கலாமா? இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். இப்போ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபுல் டார்கெட் கிடச்சிருக்கு. முதல் நாள் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபுல் டார்கெட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேறு என்ன ஸ்டாக் வேணுமோ நீங்களே முடிவு பண்ணுங்கள். நான் ரேண்டமாக பாருங்கள், ஃப்ரீயாக சும்மா போயிட்டு அப்படியே தூக்குறேன். ஹிண்டால்கோ பார்க்கலாம், இல்லை பெல்லு பார்க்கலாம். ஹிண்டால்கோ பார்க்கலாமா? ஹிண்டால்கோ பாருங்கள். ஹிண்டால்கோ நமக்கு பை தான் நம்ம பண்ணுவோம், செல்லு பண்ண மாட்டோம். அப்போ இங்கே செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நோ செல், ஒன்லி பை. ஓகேவா? அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன கிடைக்குது? நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு. வேறு என்ன ஸ்டாக்ஸு? ஐசிஐசிஐ பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக பாருங்கள். இங்கேருந்து மேலேருந்து கீழே இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல செம்ம அக்யூரசி கிடச்சிருக்கு. அதே போல் நிஃப்டி, உங்களுக்கு நிஃப்டி காட்டணும் அப்படின்னா நிஃப்டியும் காட்டுறேன். அந்த நிஃப்டி இண்டெக்ஸு என்ன இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பர்ஃபெக்டாக பாருங்கள். பை ஆக்டிவேட் ஆச்சா? சூப்பராக நம்மள பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ நிஃப்டிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டாப் லாஸ் நல்லா குறைச்சி விட்டுடலாம். மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மி. அப்போ டைனி 3 ஸ்டாப் லாஸு, டைனி 3 டார்கெட். ஓகேவா? இப்போ பை ஆக்டிவேட் ஆனதுனால பையோட டார்கெட் எனேபிள் பண்ணுறோம். கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக.
பாருங்கள், ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, இங்கே மூணுமே பர்ஃபெக்டாக நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டு, இதுதான் நம்மளுடைய எம்எஸ் டைகர் 2.0. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷேரை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல எக்ஸ்பர்ட் ஆன பிறகு நீங்கள் பயப்படாமல் ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் நம்முடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இப்போதைக்கு 50% எக்ஸ்ட்ரா ஆஃபரில் நம்ம எம்எஸ் டைகர் 2.0 இண்டிகேட்டர் கொடுத்துட்ருக்கோம். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க, ஆக்டிவாக ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு நீங்கள் வாங்கிக்கங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.